Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ்ல எப்படி பார்ட்னர்ஸோட கேபிட்டலை ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்ஸ் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம் 7th சம். மீனா அண்ட் ஸ்ரீலேகா ஆர் பார்ட்னர்ஸ் வித் கேபிட்டல்ஸ் ஆஃப் ₹60,000 and ₹20,000 respectively on 1st January 2019. The trading profit before taking into account the provisions of the deed for the year ended 31st December 2019 was ₹24,000. Interest on capital is to be allowed at 6% per annum. Srilekha is entitled to a salary of ₹6,000 per annum. The drawings of the partners were ₹6,000 and ₹4,000. The interest for Meena being ₹200 and for Srilekha ₹100. Prepare the profit and loss appropriation account and partners capital account. ஸோ இந்த சம்மில் மீனா அண்ட் ஸ்ரீலேகா அப்படிங்கிற ரெண்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. தென் நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6%. தென் ஸ்ரீலேகாங்கிற பார்ட்னர் சேலரி வந்து 6,000 per annum ரிசீவ் பண்ணுறாங்க. ரெண்டு பார்ட்னரோட ட்ராயிங்ஸ் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அவங்களே டைரெக்டாக அமௌண்ட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் side to interest on capital. மீனாவோட கேபிட்டல் 60,000. 60,000க்கு இன்ட்ரெஸ்ட் 6% சொல்லியிருக்காங்க. அப்போ 3,600. அதே மாதிரி ஸ்ரீலேகாவோட கேபிட்டல் 20,000. இன்ட்ரெஸ்ட் 6%. 1,200 வரும். நெக்ஸ்ட் கிரெடிட் சைட் பை நெட் ப்ராஃபிட் 24,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலேகாவோட சேலரி வந்து ஃபர்ம் பே பண்ணுறாங்க. சேலரியை ஃபர்ம் பே பண்ணுறப்போ ஃபர்முக்கு எக்ஸ்பென்சஸ். டெபிட் சைட் டு ஸ்ரீலேகா சேலரி 6,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது ஃபர்முக்கு வந்து இன்கம், அதனால் கிரெடிட் சைட் போடணும். கிரெடிட் சைட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். மீனா 200, ஸ்ரீலேகா 100. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 13,500 வருது. இங்கே வந்து ரேஷியோ எதுவும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மென்ஷன் பண்ணல அப்படின்னா அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ மீனாக்கு வந்து 6,750 வரும், ஸ்ரீலேகாவுக்கும் 6,750 வரும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெபிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் capital 60,000 20,000. next by interest on capital 3,600 1,200. then salary by salary Srilekha க்கு 6,000 by share of profit 6,750 வரும். debit side பாத்தீங்கன்னா 2 drawings வந்து 6,000 4,000. next to interest on drawings 200 100. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் மீனாக்கு 64,150 வரும், ஸ்ரீலேகாக்கு 29,850 வரும். இந்த சம்மில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட், அதனால தான் நம்ம கேபிட்டல் போட்டிருக்கோம். இதே கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடு. Next 8th sum. A and B started a partnership business on 1st January 2015. They contributed ₹1,60,000 and ₹1,20,000 respectively as their capitals. The terms of the partnership agreement are as follows. Interest on capital and drawings at 12% per annum. A and B get a monthly salary of ₹4,000 and ₹6,000 respectively. Sharing of profits or losses will be in the ratio of their capital contribution. The profit for the year ended 31st December 2015 before making above appropriation was ₹2,600,000. The drawings of A and B were ₹80,000 and ₹1,00,000 respectively. Interest on drawings amounted to ₹4,000 for A and ₹5,000 for B. Prepare profit and loss appropriation account and partners capital account assuming that their capitals are fluctuating. இந்த சம்மில் A and Bயோட கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. தென் கேபிட்டல் அண்ட் ட்ராயிங்ஸ்க்கு 12% இன்ட்ரெஸ்ட். A and Bயோட மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் வந்து கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் பார்த்திங்கன்னா 1,60,000 1,20,000. அப்போ இதிலிருந்து ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 4:3 வரும். அப்போ அவங்களோட ப்ராஃபிட்டை நம்ம 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து அப்போஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து 2,600,000 சொல்லியிருக்காங்க. ட்ராயிங்ஸ் இருக்குது, ட்ராயிங்ஸோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டெபிட் சைட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஏவோட கேபிட்டல் 1,60,000 இன்டூ இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, அப்போ 19,200 வரும். பியோட கேபிட்டல் 1,20,000. 1,20,000க்கு 12% போட்டால் 14,400. கிரெடிட் சைட் பை நெட் ப்ராஃபிட் 2,600,000. தென் டு சேலரி ஏவும் பியும் மந்த்லி சேலரியாக 4,000 ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ 1 இயருக்கு அப்படின்னு போட்டோன்னா
ஏக்கு வந்து 4000 into 12 48,000, பிக்கு 6,000 into 12 72,000, டோட்டலாக 1,20,000. தென் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஏவோட ட்ராயிங்ஸ் 4,000, பியோடது 5,000. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 56,000 வருது. இந்த ப்ராஃபிட்டை கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ அதாவது 4:3ங்கிற ரேஷியோவில் பிரித்தோன்னா ஏக்கு 32,000, பிக்கு 24,000. அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் brought down 1,60,000, 1,20,000. தென் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 19,200, 14,400. பை சேலரி ஏக்கு 48,000, பிக்கு 72,000. பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஏக்கு 32,000, பிக்கு 24,000. நெக்ஸ்ட் டெபிட் சைட் டூ ட்ராயிங்ஸ் ஏ வந்து 80,000, பி 1 lakh. டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஏ 4,000, பி 5,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஏக்கு 1,75,200 வரும், பிக்கு 1,25,400 வரும். Next, ninth sum, Ramu, Raju and Rahul with capitals of rupees 40,000, rupees 60,000 and rupees 80,000 share profits in the ratio of 2:3:4. Interest is charged at 12% on capital and at average of 8% on drawings. Rahul is entitled to salary of rupees 5,000. Interest on loan by Ramu is rupees 2,000 on rupees 20,000. The profit of the year is rupees 80,000. The drawings were Ramu rupees 4,000, Raju rupees 20,000 and Rahul rupees 10,000. Prepare the capital accounts with the assumption of that they are fluctuating. ஸோ இதில் வந்து 3 பார்ட்னர்ஸோடது கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12% அண்ட் தென் ட்ராயிங்ஸ் வந்து ஆவரேஜாக 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ராகுல் வந்து 5,000 சேலரி ரிசீவ் பண்ணுறாரு. ராமுக்கு 2,000 வந்து ஃபேம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க. ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ராமுக்கு 40,000 into 12% போட்டால் 4,800, ராஜுக்கு 60,000 into 12% போட்டால் 7,200, ராகுலுக்கு 80,000 into 12% போட்டோன்னா 9,600. கிரெடிட் சைட் பை நெட் ப்ராஃபிட் 80,000. தென் டு ராகுல் சேலரி, ராகுலோட சேலரி வந்து 5,000. அடுத்தது டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை ராமுவோட லோன் அக்கௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் 2,000. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ராமு 4,000, ராஜு 20,000, ராகுல் 10,000 அவங்களோட ட்ராயிங்ஸ். இதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 8% ஆன் ட்ராயிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸோட அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி பர்சன்டேஜ் மட்டும் கொடுக்குறாங்க, இல்லை ட்ராயிங்ஸ் எந்த டேட்டில் அவங்க வந்து வித்ரா பண்ணாங்க அப்படிங்கிற அந்த டேட்டெல்லாம் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம 6 monthsக்கு மட்டும்தான் போடணும். ஸோ அப்போ இந்த சம்மில் என்னென்னா ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. வெதர் ஆவரேஜ் கொடுத்தாலும் இல்லை இந்த மாதிரி வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுக்குறப்ப நம்ம கண்டிப்பாக 6 monthsக்கு தான் போடணும். அப்போ ராமுக்கு 4,000 into 8% into 6/12 போட்டால் 160, ராஜுக்கு வந்து 800 வரும், ராகுலுக்கு 400 வரும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் வந்து 52,760. இதை வந்து நம்ம 2:3:4 அப்படிங்கிற ரேஷியோவில் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பிரிக்கணும். அப்போ ராமுக்கு 11,724.4 வரும், ராஜுக்கு 17,586.6 வரும், ராகுலுக்கு 23,448.8 வரும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் பை பேலன்ஸ் brought down 40,000, 60,000, 80,000. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,800, 7,200, 9,600. பை சேலரி ராகுலுக்கு மட்டும் 5,000. இதில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அக்கௌண்ட் நம்மளுக்கு வராது. அடுத்தது டெபிட் சைட் டூ ட்ராயிங்ஸ் 4,000, 20,000, 10,000. டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 160, 800, 400. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் ராமுக்கு 52,364.4, ராஜுக்கு 63,986.6, ராகுலுக்கு 1,07,648.8 வருது. ஸோ இந்த சம்மில் என்னென்னா ட்ராயிங்ஸ் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ட்ராயிங்ஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா 6 monthsக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா போதும். அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை அப்படியே இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 10th sum, Mala and Kala are in partnership with capital of rupees 30,000 and rupees 20,000 respectively. Mala is entitled for a salary of rupees 400 per month, which is not yet drawn. Interest at 5% is allowed on capitals. There is no interest on drawings. During the year 2012, Mala withdrew rupees 3,000 and Kala rupees 2,000. The profit for the year 2012 before making any of the above adjustment is rupees 12,000. Of the divisible profits, Mala is entitled for 60% and Kala 40% on
on the first rupees 2000. Over the amount profit is shared equally. Show partners capital accounts and also the account showing the allocation of profits. ஸோ இந்த சம்மில் மாலா அண்ட் கலான் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் இருக்குது. கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. மாலாவோட சேலரி 400 per month. தென் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ்க்கு வந்து நோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. தென் நெட் ப்ராஃபிட் இருக்குது. அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட்டு 2000 ருபீஸ்க்கு மாலாவும் கலாவும் 40% 60%ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை அவங்க வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். மாலாக்கு வந்து 30,000 into 5% 1500. கலாக்கு 20,000 into 5% 1000. பை நெட் ப்ராஃபிட் 12,000. தென் டூ மாலா சேலரி 400 per month. அப்போ 400 into 12 4,800. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ்க்கு வந்து நோ இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க, அதனால் அது போடலை நம்ம. இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் வந்து 4,700. இந்த 4,700ல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 2,000 வந்து மாலாவும் கலாவும் 60% 40%ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2,000 60% 40% பிரித்தோம்னா மாலாக்கு 1,200, கலாக்கு வந்து 800 வரும். இப்போ இதில் ரிமைனிங் இருக்கிறத ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. டோட்டலாக இருக்கிற ப்ராஃபிட் 4,700ல் 2,000 வந்து 60% 40%ங்கிற பேசிஸில் பிரிச்சுட்டாங்கன்னா பேலன்ஸ் வந்து 2,700 இருக்கும். இந்த 2,700 ஈக்குவலாக பிரித்தோம் அப்படின்னா மாலாக்கு வந்து 1,350, கலாக்கு வந்து சேம் அதே 1,350. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா மாலாக்கு டோட்டல் ப்ராஃபிட் 2,550, கலாக்கு 2,150 வரும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். Credit side, by balance brought down, Mala 30,000, Kala 20,000. By interest on capital 1,500, 1,000. By salary, Malaku mattu 4,800. By share of profit, Malaku 2,550, Kalaku 2,150. அடுத்தது debit side 2 drawings, Mala 3,000, Kala 2,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் மாலாக்கு 35,850 வரும், கலாக்கு 21,150 வரும். இந்த சம்மில் ப்ராஃபிட் மட்டும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதி ப்ராஃபிட்டை வந்து 60% 40% பேசிஸில் பிரிக்கிறாங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறத ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து ஃபைன் பண்ணணும். Next 11th sum. A, B and C are partners in a firm with capitals of rupees 40,000, rupees 24,000 and rupees 20,000 respectively on 1/1/2019. The partnership deed contains the following classes. Interest on capital at 5% per annum, interest on drawings at 4% per annum. A to get salary at rupees 400 per month. B and C to get 10% commission each on the net profit. Profits and losses to be shared up to rupees 4,500 in the ratio of 4:3:2. Above rupees 4,500 equally. The net profit of the firm for the year ended 31st December 2019 amounts to rupees 20,500 and the drawings of the partners of A rupees 2,400, B rupees 1,600, C rupees 1,000. Prepare the profit and loss appropriation account and capital account of the partners assuming capitals are fixed, capitals are fluctuating. இதில் ஏபிசிங்கிற 3 பார்ட்னர்ஸோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் வந்து நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்லேயே போடணும், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்லேயே போடணும். ஸோ அந்த கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டெபிட் சைட் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஏவோட கேபிட்டல் 40,000, 40,000 into 5% 2,000. B 24,000, 24,000 into 5% 1,200. C 20,000, 20,000 into 5% 1,000. By net profit 20,500. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவோட சேலரி கொடுத்துருக்காங்க 400 per month. அப்போ 2A சேலரி 400 into 12 4,800. நெக்ஸ்ட்டு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ்க்கான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் 6 monthsக்கு தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 6 monthsக்கு கேல்குலேட் பண்ணுறப்ப ஏக்கு 48, பிக்கு 32, சிக்கு வந்து 20 வரும். அடுத்தது கமிஷன் வந்து நெட் ப்ராஃபிட்டில் 10%. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 20,500. அதில் ஏக்கு 10,000, அதில் ஏக்கு 10%. ஸோ அதில் பிக்கு 10%, சிக்கு 10% போட்டோன்னா 2,050. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து 7,500 வருது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் 4,500 வரைக்கும் 4:3:2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போது 4,500 மட்டும் ஃபஸ்ட்டு 4,500 மட்டும் நம்ம ஏபிசிக்கு அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ படி பிரித்தோன்னா ஏக்கு 2,000, பிக்கு 1,500, சிக்கு 1,000. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா above 4,500 இஸ் ஈக்குவலி அப்படின்னு இருக்காங்க. அப்போ 7,500ல் 4,500
1500 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் 3000 இருக்கும். இந்த 3000 ஏபிசி வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஈக்குவலாக ஷேர் பண்ணுறப்ப டோட்டலாக ஏக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000, பிக்கு 2500, சிக்கு வந்து 2000 வரும். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னா ஒன்லி கேபிட்டல் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. அப்போ கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஏக்கு 40,000, பிக்கு 24,000, சிக்கு 20,000. ஸோ இதே தான் வந்து நம்மளுக்கு கேரி டவுனாக டெபிட் சைடும் வரும். அடுத்தது இப்போ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம கேபிட்டல் மட்டும்தான் போடுவோம். ரிமைனிங் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு, ட்ராயிங்ஸு, ப்ராஃபிட்டோட ஷேரு, சேலரி, கமிஷன் இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் போடணும். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுறப்ப பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2000, 1200, 1000, சேலரி ஏக்கு மட்டும் 4800, கமிஷன் பிக்கு 2050, சிக்கு 2050, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 3000, 2500, 2000 வரும். அடுத்தது டெபிட் சைட் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா க்ளோசிங் கேபிட்டல் 7,350 to 4,118, 4,030 வரும். அடுத்தது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் போகிறப்ப நம்ம ஆசெட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் என்னென்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் போட்ட மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அந்த ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்காக தான் நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000, 24,000, 20,000. அடுத்தது பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,000, 1,200, 1,000. பை சேலரி ஏக்கு மட்டும் 4,800, by commission B and C க்கு 2,050, by share of profit 3,000, 2,500, 2,000 வரும். அடுத்தது டெபிட் சைடு வந்து 2 drawings 2,400, 1,600, 1,000, 2 interest on drawings 48, 32, 20. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் கேபிட்டல் 47,352, பிக்கு 28,118, சிக்கு 24,030 வரும். ஸோ இது வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் நம்ம எல்லா ஐட்டம்ஸையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அமௌண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தனியாக, கரண்ட் அக்கௌண்ட் தனியாக போடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒன்லி கேபிட்டல் மட்டும்தான் போடுவோம், வேறு எதுவும் போட மாட்டோம். அதனால் அந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். Write up the capital and current account of partners A and B from the following. Capital on 1/1/2014 40,000, 35,000. Current account on 1/1/2014 credit 200, 100. Drawings during 2014 8,000, 7,000. Interest on drawings 200, 100. Share of profit 4,200, 3,300. Interest on capital 6%. Salary A 3,600. இந்த சம்மில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடு. ப்ராஃபிட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுனில் ஏக்கு 40,000, பிக்கு 35,000. ஸோ இதே தான் நம்மளுக்கு பேலன்ஸ் கேரி டவுனாகவும் வரும் டெபிட் சைடு. அடுத்தது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் அப்படின்னா இப்போ கிரெடிட் சைடு தான் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 200, 100. அடுத்தது பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2,400, 2,100. பை சேலரி ஏக்கு 3,600. பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அவங்களே ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 4,200, 3,300 வருது. அதே மாதிரி டெபிட் சைட் 2 drawings 8,000, 7,000. 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings 200, 100 வரும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஏக்கு வந்து நம்மளுக்கு டெபிட் சைட் பேலன்ஸ் ஃபிகர் வருது 2,200, பிக்கு வந்து கிரெடிட் சைட் 1,600 வருது. இந்த சம்மில் அவங்க கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் கொடுத்தனால இது வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். அப்படி இல்லைனாலும் கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா ரைட் அப் த கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னே நம்மளுக்கு தோணணும் இது வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அப்படிங்கிறது. இந்த சம் என்னென்னா ரொம்ப சிம்பிள் சம். எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம ஜஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் போட்டு பேலன்ஸ் ஃபைன் பண்ணோம்னா மட்டும் போதும். 13th sum. Anand and Barva started a partnership business on 1st January 2018 with capitals of rupees 60,000 and rupees 40,000 respectively. On 30th June 2019, Anand introduced further capital of rupees 20,000. Drawings during the year amounted to rupees 12,000 and rupees 8,000 respectively for Anand and Barva. Interest on capital is to be allowed at 5% per annum. No interest to be charged on drawings. Barva is entitled to allowed a salary of rupees 2,000 per month. The profit for the year before charge
charging salary and interest amounted to rupees 80,000. You are required to prepare a partner's capital account assuming that capitals to be fixed and capitals to be fluctuating. So இந்த சம்லி fixed and fluctuating capital மெத்தடில் போடணும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைட் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஆனந்துக்கு 3,000 வரும், பிராவாக்கு 2,000 வரும். பை நெட் ப்ராஃபிட் 80,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஆனந்த் 30th ஜூன் அன்னைக்கு. அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் 20,000 இன்ட்டு 5% இன்ட்டு ஜூனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ஜூன் 30 தான். அப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் 6 months. ஸோ 6 monthsக்கு அடிஷ்னல் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் 500 வருது. அடுத்தது சேலரி வந்து ப்ராவாக்கு 2,000 per month. அப்போ 2,000 இன்ட்டு 12 24,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்து 50,500. இதுக்கு இங்கே ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இம்ப்ளைடு. ஈக்குவலாக ஷேர் பண்ணால் 25,250 வரும். அடுத்தது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஆனந்துக்கு போடுறப்ப மட்டும் அவரோட கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ணால் 80,000, ப்ராவாக்கு 40,000. இதே தான் நம்மளுக்கு பேலன்ஸிங் ஃபிகராகவும் வந்திருக்கும் டெபிட் சைடு. அடுத்தது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,000 2,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் ஆனந்துக்கு மட்டும் 500. பை சேலரி ப்ராவாக்கு மட்டும் 24,000. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆனந்துக்கு 25,250, ப்ராவாக்கும் 25,250. அடுத்தது ட்ராயிங்ஸ் டெபிட் சைட் 2 drawings 12,000 8,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட க்ளோசிங் பேலன்ஸ் 16,750 43,250 வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் சேம் இதே மாதிரி போடணும். டெபிட் சைடு வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 60,000 40,000. அடிஷ்னல் கேபிட்டல் ஆனந்தோடது பை அடிஷ்னல் கேபிட்டல் ஆனந்துக்கு மட்டும் 20,000. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,000 2,000. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் ஆனந்துக்கு மட்டும் 500. அடுத்தது பை சேலரி ப்ராவாக்கு 24,000. பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 25,250 ஃபார் போத் ஆனந்த் அண்ட் பிராவா. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் 2 drawings 12,000 8,000 வரும். ட்ராயிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் சொல்லலை, அதனால நம்ம கேல்குலேட் பண்ண தேவையில்லை. அடுத்தது இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பார்ட்னர்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் 96,750 வரும், 83,250 வரும். Next 14th sum. On 1st January 2013, X and Y entered into a partnership on the following terms. X and Y are to contribute capitals of rupees 1 lakh and rupees 60,000 respectively. Profits and losses are to be shared in the ratio of 3:2. Interest on drawings is to be charged at 2% per annum and on capitals at 5% per annum. X is to get a salary of rupees 1,000 per month. Y is to get commission at 2% on the net profit of the firm before charging any of the above. On 31st December 2013, their trading profits before giving effect to the above terms was rupees 1,20,000. During the year, X has withdrawn rupees 2,000 and Y rupees 1,000 from the firm, on which interest is to be charged for the whole year. You are required to prepare profit and loss appropriation account and partners capital account in case when their capitals are fixed, their capitals are fluctuating. So இதுலயும் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோடது கொடுத்துருக்காங்க. கேபிட்டல்ஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்ட் கேபிட்டலு, எக்ஸோட சேலரி, ஒய்யோட கமிஷன் கொடுத்துருக்காங்க. தென் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து போத் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்லையும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்லையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைட் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எக்ஸுக்கு வந்து 5,000 வரும், ஒய்க்கு வந்து 3,000 வரும். நெக்ஸ்ட்டு பை நெட் ப்ராஃபிட் 1,20,000. டெபிட் சைட் 2x சேலரி. எக்ஸோட சேலரி பார்த்திங்கன்னா 1,000 per month சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இயருக்கு போடுறப்ப 12,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இந்த சம்மில் பார்த்திங்கன்னா ஹோல் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ட்ராயிங்ஸ்னு கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி சார்ஜ்டு ஃபார் த ஹோல் இயர்னு கொடுத்துட்டாங்க. அதனால் 2,000 into 2%, 1,000 into 2% போட்டோன்னா 40/20 வரும். அடுத்தது ஒய் வந்து 2% நெட் ப்ராஃபிட்டில் கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ 2y கமிஷன், நெட் ப்ராஃபிட் 1,20,000, அதில் 2% கேல்குலேட் பண்ணால் 2,400. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ப்ராஃபிட் 97,660 வருது. இதை அவங்க 3:2ங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஷேர் பண்ணுறப்ப எக்ஸுக்கு 58,596 வரும், ஒய்க்கு 39,064 வரும்.
நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் போகிறப்ப ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எக்ஸ் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எக்ஸுக்கு 1 lakh, ஒய்க்கு வந்து 60,000. ஸோ இது மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. இந்த சம்மில் அடிஷ்னல் கேபிட்டலும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோன்னா இதே சேம் அமௌண்ட் தான் டெபிட் சைட்லேயே பேலன்ஸ்னு ஃபிகராக வரும். அடுத்தது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,000, 3,000, பை சேலரி எக்ஸுக்கு மட்டும் 12,000, பை கமிஷன் ஒய்க்கு மட்டும் 2,400, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 58,596, எக்ஸுக்கு ஒய்க்கு 39,064 வரும். நெக்ஸ்ட் டெபிட் சைன் 2 drawings 2,000, 1,000. நெக்ஸ்ட் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings 40, 20 வரும். இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் 73,556, ஒய்க்கு 43,444 வரும். நெக்ஸ்ட்டு இதை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சேம் இதே தான். ஆனால் என்னென்னா நம்ம இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் பேலன்ஸ் போட்டோம். ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடில் வந்து கேபிட்டலையும் நம்ம இதுலேயே ஒரே அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,60,000, பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,000, 3,000, பை சேலரி எக்ஸுக்கு மட்டும் 12,000, அடுத்தது பை கமிஷன் ஒய்க்கு மட்டும் 2,400, பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எக்ஸுக்கு 58,596, ஒய்க்கு 39,064. டெபிட் சைன் 2 drawings 2,000, 1,000, 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings 40, 20. இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் 1,73,556, எக்ஸுக்கு ஒய்க்கு 1,03,444. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுக்கு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபிக்ஸ்டில் வந்து நம்ம கேபிட்டல் தனியாக போடுறோம், ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே, அதாவது ரிமைனிங் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதெல்லாம் செப்பரேட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டில் போடுறோம். இதே ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் போடுறப்ப எல்லாத்தையும் நம்ம ஒரே அக்கௌண்ட்டில் தான் டம்ப் பண்ணுறோம். அடுத்தது 15th sum. Meena and Naina entered into a partnership on 1st July 2021. Their capital were rupees 40,000 and rupees 16,000 respectively. Naina introduced additional capital of rupees 12,000 on 1st October 2021. For the 6 months ending 31st December 2021, they made a profit of rupees 31,108 before allowing interest on capitals at 6%, interest on drawings at 6%, and commission to Naina is rupees 5,200. They withdraw during 6 months with regular intervals rupees 8,000 and rupees 4,800 respectively. Prepare profit and loss appropriation account and accounts of the partners as on 31/12/2021 with fixed capitals and floating capitals. இதில் வந்து மெயினா அண்ட் நைனாவோட கேபிட்டல்ஸ், drawings and then அவங்களோட கமிஷன், ப்ராஃபிட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1st July 2021 தான் அவங்க கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 months எண்டிங். ஸோ அப்போ வந்து இங்கே இதில் நம்ம போடுறது எல்லாமே 6 monthsக்கு மட்டும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 40,000 இன்ட்டு 6% இன்ட்டு 6 monthsக்கு மட்டும்தான். ஏன்னா ஜூலையில் அவங்க கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் 6 months தான் வரும். அதே மாதிரி நெய்னாக்கும் 6 monthsக்கு போடணும். போட்டோன்னா மெயினாக்கு 1,200, நெய்னாக்கு 4,800. நெட் ப்ராஃபிட் 31,108. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நெய்னா அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர். அப்போ அக்டோபர்லேருந்து கேல்குலேட் பண்ணால் 3 monthsக்கு மட்டும் அடிஷ்னல் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் 12,000 இன்ட்டு 6% இன்ட்டு 3/12 போட்டோன்னா 180 வரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்க்கு உங்கள் புக்கில் ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஷுட் பி டேக்கன் அட் half the rate on an average since the period is not mentioned. அதாவது நம்ம ஆசெட்ஸ் எப்போ கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான். நம்ம எப்படி பீரியட் கொடுக்கல அப்படின்னா 6 monthsக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறதே எல்லாத்தையுமே 6 monthsக்கு தான் நம்ம போடுறோம். அப்போது 6 monthsக்கு போட்டு அதில் ஹாஃபை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு மெயினாவோடது 8,000 இன்ட்டு 6% இன்ட்டு 6 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதில் எகெயின் ஹாஃப் போட்டோம்னா 120. அதே மாதிரி நெய்னாவுக்கு போட்டோம்னா 72. நெக்ஸ்ட்டு நெய்னாவோட கமிஷன் 5,200. தென் இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் வந்து 24,240. இங்கே ப்ராஃபிட் வந்து என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணுறதா கொடுக்கல, அதனால் நம்ம ஈக்குவலாக ஷேர் பண்ணோம்னா மெயினாக்கு 12,120, சேம் அதே நெய்னாக்கு வரும். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். மெயினாக வந்து 40,000, நெய்னாக்கு போடுறப்ப கேபிட்டல் 16,000 ப்ளஸ் அவங்களோட அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 12,000 சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 28,000. ஸோ இதே தான் உங்களுக்கு டெபிட் சைடு பேலன்ஸின் ஃபிகராக வரும்.
அடுத்தது பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1200 480, பை இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் நெய்னாக்கு மட்டும் 180 வரும். பை கமிஷன் 5200, பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 12120. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் 2 drawings 8000 4800, பை இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings 120 72. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா க்ளோசிங் கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் மெயினாக்கு 5200, நெய்னாக்கு 13108. அடுத்தது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் போடுறப்ப கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 16,000, பை அடிஷ்னல் கேபிட்டல் நெய்னாக்கு மட்டும் 12,000, பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1200 480, பை இன்ட்ரெஸ்ட் ஆன் அடிஷ்னல் கேபிட்டல் நெய்னாக்கு மட்டும் 180, பை கமிஷன் நெய்னாக்கு 5200, பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 12,120 12,120. டெபிட் சைட் 2 drawings 8,000 4800, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings 120 72. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா க்ளோசிங் கேபிட்டல் 45,200 41,108 வரும். இந்த சம்மில் வந்து ட்ராயிங்ஸ்க்கு மட்டும் நம்ம 6 months கேல்குலேட் பண்ணி அதில் வந்து ஹாஃப் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் எப்படி வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது பார்த்தோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலகிராமில் டவுட்ஸை சென்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.